வணக்கம். புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம் இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆனா நிறைய பேரை குழப்பத்துல ஆழ்த்துற ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். ஆமா, கரெக்ட். ஆண்களுக்கு பெண்களோட காதல் சிக்னல்கள், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் சிக்னல்கள் ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கு? இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கிற ஒண்ணுதான். கண்டிப்பா. இது ஏதோ ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல 1000 வருஷ பரிணாம உளவியல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அந்த ராப்போர்ட் வர்சஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற பேச்சு முறைகள் இருக்கு. முக்கியமா துணையை சோதிக்க பயன்படுற மறைமுக தொடர்பு, அதாவது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கு. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க உளவியல் கட்டுரைகள், பரிணாம அறிவியல் ஆய்வுகள், அப்புறம் டேட்டிங் நிபுணர்களோட குறிப்புகள்னு பல மூல ஆதாரங்களை வச்சுதான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைய வைக்க போறோம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். இந்த சிக்னல் குழப்பங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறது மனித மனங்களோட அடிப்படையை புரிஞ்சுக்கிற ஒரு பயணம் இல்லையா? நிச்சயமா. நாம அன்றாடம் சந்திக்கிற உறவு சிக்கல்களுக்கு பின்னாடி மனித மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க உங்க துணைய ஒரு ஆழமான புரிதலோட அணுக முடியும். ஆமா, இது ஆரம்பிக்கிறப்போ மூளையோட வயரிங் பத்தி நம்ம சோர்சஸ்ல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குறிப்பா மனிதர்கள் ரிஸ்க் எடுக்கிறதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அதாவது தப்பி பிழைக்கிறதுக்காக எந்த தப்ப செஞ்சா லாபம்னு மூளை கணக்கு போடுது பாத்தீங்களா? அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜியா எனக்கு தோணுது. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் உளவியல்ல பிழை மேலாண்மை கோட்பாடு, அதாவது எரர் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூளை எப்பவுமே ரிஸ்க் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பரிணாம வளர்ச்சியோட தொடக்க காலத்துல சேஃப் பெட்ஸ், பாதுகாப்பான யூகங்களை செய்ய வேண்டியது இருந்தது இல்லையா? கரெக்ட். இங்கதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஒரு பெரிய பயாலாஜிக்கல் டிஃபரன்ஸ் உருவாகுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கத்துக்கான உயிரியல் செலவு, பயாலாஜிக்கல் காஸ்ட் ரொம்பவே குறைவு. அதனால எந்த வாய்ப்பையும் தவறவிடக்கூடாதுன்னு இயற்கை அவங்கள டிசைன் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு வாய்ப்பை மிஸ் பண்றதை விட தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாறுறது அவங்களுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஓ, அதனாலதான் ஒரு பெண் இயல்பா சிரிச்சு பேசினாலோ இல்ல ஒரு காஃபி ஷாப்ல சும்மா நட்பா பழகினாலோ கூட அதை தன் மீதான ஒரு பாலியல் விருப்பம்னோ ஒரு காதல் ஈர்ப்புன்னோ ஆண்கள் மிகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, இதத்தான் செக்ஷுவல் ஓவர் பெர்செப்ஷன் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் மூளை உடனே அவ சிரிக்கிறா, அப்போ நம்மள அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு தப்பான கணக்க போடுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண புன்னகை எப்படி ரெண்டு வேற வேற அர்த்தங்களை உருவாக்குதுன்னு. ஆனா பெண்களுக்கு இது அப்படியே ஆப்போசிட் தானே. முற்றிலும் நேர்மாறானது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பம் தரிக்கிறது, குழந்தைய வளர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உயிரியல் செலவு. அவங்க தப்பான ஒரு ஆணை துணையா தேர்ந்தெடுத்தா அதற்கான விலை ரொம்ப அதிகம். அதனால பெண்களோட மூளை கமிட்மெண்ட் ஸ்கெப்டிசிசம் பயாஸ் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி இருக்கு. அதாவது நம்பகத்தன்மையை சந்தேகிக்கிற ஒரு மனநிலை. கரெக்ட். ஒரு ஆண் எவ்வளோதான் காதலை வெளிப்படுத்தினாலும் அவனது நம்பகத்தன்மையை முழுமையா உறுதி செய்யற வரைக்கும் அவனது சிக்னல்ஸ பெண்கள் ரொம்பவே சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. அவங்க டைம் பாஸ் பண்ண வந்திருக்காங்களா இல்ல லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு தயாரா இருக்காங்களான்னு திரும்ப திரும்ப சோதிப்பாங்க. உங்களுக்கு இப்ப புரியுதா இந்த குழப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னு? இது ரொம்பவே ஆழமான ஒரு பரிணாம தாக்கம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்லணும். இந்த பரிணாம தாக்கம் இப்ப நாம பயன்படுத்துற டிஜிட்டல் டேட்டிங்ல கூட இருக்குன்னு சோர்சஸ்ல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த செல்ஃபி ஆங்கிள்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, டிண்டர், பம்பிள் மாதிரி ஆப்ஸ்ல ஆண்கள் தங்களோட செல்ஃபிய கீழே இருந்து, அதாவது லோ ஆங்கிள் எடுப்பாங்களாம், தன்னை ரொம்ப உயரமா வலிமையா காட்டிக்க. அதே சமயம் பெண்கள் ஹை ஆங்கிள் இருந்து எடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி. தன்னை கொஞ்சம் சின்னவங்களாகவும் பாதுகாப்பு தேடுற மாதிரியும் காட்டிக்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காடுகள்ல நடந்த அதே விஷயம்தான் இப்போ செல்போன் ஸ்கிரீன்லயும் நடக்குது. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு உண்மை. சரி, இந்த உயிரியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம பேசுற விதம், வார்த்தைகளை பயன்படுத்துற விதம் எப்படி குழப்பத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு டெபோரா டானன் அப்படிங்கிற மொழியியல் நிபுணரோட ஆய்வு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் உறவுகளை நிர்வகிக்கும் நிபுணர்கள், ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷலிஸ்ட்ஸ், ஆண்கள் பணிகளை முடிக்கும் நிபுணர்கள், டாஸ்க் ஸ்பெஷலிஸ்ட்ஸ். இதனாலதான் அந்த 2 வகையான பேச்சுமுறைகள் வருதா? கரெக்ட். ஒன்னு ராப்போ டாக், இன்னொன்னு ரிப்போர்ட் டாக். பெண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறது இந்த ராப்போ டாக். உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்குறது, இதெல்லாம் ராப்போ டாக். பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒரு பெண் அவங்க பார்ட்னர் கிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன், ஆஃபீஸ்ல பயங்கர வேலை அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம்.
அவங்க உண்மையில அங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரு எம்பத்தி, பச்சாதாபத்த, எனக்கும் அப்படிதான் இருக்கு, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பத்தான். ஆனா ஆண்மூளை எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஓகே, இவளுக்கு ஒரு பிரச்சனை, நான் இது உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். நினைச்சிட்டு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்ல ரெஸ்ட் எடுன்னு ஒரு சொல்யூஷனை கொடுப்பான். அங்கதான் பிரச்சனை வெடிக்குது. அந்த பெண் தன்னோட உணர்வுகளை அவன் மதிக்கலன்னு கோவப்படுவா. ஆணுக்கு என்னடா நாம நல்ல ஐடியா தானே கொடுத்தோன்னு குழப்பம் வரும். ஆமா, உதவி நிராகரிக்கப்பட்டதா அவன் நினைப்பான். இதுக்கு காரணம் அந்த இமோஷனல் அக்னாலஜ்மெண்ட் அங்க இல்ல. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒண்ணுதான். ஆனா இதை தீர்க்க ஜான் காட்மேன் அப்படிங்கிற உளவியலாளர் ஒரு அருமையான கான்செப்டை முன்வைக்கிறார். அந்த ATTUN கோட்பாட்டு தானே? ஆமா, அட்டூன். ஒரு உறவுல ட்ரஸ்ட் எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது. நீங்க இதுல என்ன சொல்றாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, A ஃபார் அட்டெண்ட், கவனமாக கேட்டல். அடுத்து T ஃபார் டர்ன் டுவர்ட்ஸ், அவர்களை நோக்கி திரும்புதல். U ஃபார் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். N ஃபார் நான் டிஃபென்சிவ் லிசனிங், தற்காப்பு மனநிலை இல்லாமல் கேட்கல். கடைசியா E ஃபார் எம்பத்தைஸ், பச்சாதாபம் காட்டுதல். இந்த அட்டூன் கான்செப்ட் ரொம்பவே பவர்ஃபுல். உங்க துணை உணர்வுகளை பகிரும்போது அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தேவையில்லை. காது கொடுத்து கேட்கிற கவனமும் புரிந்துணர்வு மட்டும்தான் தேவை. நீங்க சொன்ன அந்த சோர்வா இருக்கேன் உதாரணத்துல அவன் லீவ் போட சொல்லாம சும்மா கைய பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமான நாளா இருந்திருக்கும்னு புரியுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. எக்ஸாக்ட்லி. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெறும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் கிடையாது, அது எமோஷனலா கனெக்ட் பண்ற டூல். ஆமா, இப்போ இந்த கம்யூனிகேஷனை பத்தி பேசும்போது தான் எனக்கு அந்த மறைமுக சிக்னல்கள் பத்தி ஞாபகம் வருது. ஓ, அந்த ரெடிட் விவாதங்கள். நிறைய ஆண்கள் சோஷியல் மீடியால புலம்புவாங்க, பெண்கள் ஏன் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் சுத்தி வளைச்சு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத பரிணாம அறிவியல்ல ரகசிய பெண் தேர்வு, கிரிப்டிக் ஃபீமேல் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறைமுகமா பேசுறது அவங்களோட வீக்னஸ் கிடையாதா? சிறந்த ஸ்கிரீனிங் மெக்கானிசம். ஒரு ஆணோட சமூக நுண்ணறிவை, சோஷியல் இன்டெலிஜென்ஸை சோதிக்கிற ஒரு டெஸ்ட் அது. வாவ்! அப்போ நான் சொல்லாமலேயே என் மூடை இவன் புரிஞ்சிக்கிறானான்னு பார்க்கறது ஒரு எவல்யூஷனரி டெஸ்ட். கண்டிப்பா. இப்போ ஒரு பெண் நான் நல்லா இருக்கேன், அதாவது ஐ எம் ஃபைன் ஒரு இறுக்கமான முகத்தோட சொன்னா, அதுக்கு அர்த்தம் அவன் நல்லா இருக்கான்னு கிடையாது. ஆமா, அவ உண்மையிலேயே என்ன சோதிக்கிறானா, என் மனநிலைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு அட்டென்டிவ்னஸ், கவனிப்பு இருக்கான்னு பாக்குறா. இத ஒரு சாதாரண ஆண் உடனே புரிஞ்சிக்க மாட்டான். அவன் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறானா, எவ்வளோ எஃபர்ட் போடுறான்னு எல்லாமே அவங்க கணக்கு பண்றாங்க. இது முக்கியமா அந்த லவ் பாம்பிங் பண்ற ஆண்களை வடிகட்ட ரொம்ப உதவுது. ஆரம்பத்துல அதீத அன்பை காட்டிட்டு அப்புறம் ஏமாற்றுறவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இன்னொரு முக்கியமான சமூக கட்டமைப்பும் இருக்குன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, சமகாலத்துல கூட ஒரு பெண் வெளிப்படையா காதல் விருப்பத்தை தெரிவிச்சா அவளை சமூகம் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கான்னு ஜட்ஜ் பண்ணிடும். அதனால டைரக்டா அப்ரோச் பண்றது பெண்களுக்கு ஒரு ரிஸ்க். இந்த இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது. தன்னோட சுயமரியாதைய காப்பாத்திக்கவும் ஆண முதலடி எடுத்து வைக்க தூண்டவும் இது பயன்படுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வெளிப்படையா சொல்லாததுக்கு காரணம் அவங்க குழப்பத்துல இருக்காங்கன்னு இல்ல, அவங்க உங்களை சோதிக்கிறாங்க, தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ரொம்ப சரி. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி சில தனிப்பட்ட காரணிகளும் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஆமா, ஜெஃப்ரி ஹால் சொல்ற அந்த 5 வகையான ஃப்ளர்ட்டிங் ஸ்டைல்ஸ்: பிசிக்கல், ட்ரெடிஷனல், சின்சியர், பொலைட், அப்புறம் பிளேஃபுல். இதுல அந்த பொலைட், அதாவது கண்ணியமான ஃப்ளர்ட்டிங் ஸ்டைல் இருக்கே, அது உச்சக்கட்ட குழப்பம். ஏன்னா அந்த பாணியைச் சேர்ந்த ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கு பதிலா ஒரு அடி பின்னாடி போய் மரியாதையா நடந்துப்பாங்க. ஆமா, இத பாக்குற ஆணுக்கு என்ன தோணும்? ஓ, இவளுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போலன்னு தோணும். நினைச்சாலே சிரிப்பு வருது. நீங்க லவ் பண்றீங்களா இல்ல என்னை தள்ளி நிக்க சொல்றீங்களான்னு எந்த ஆணுக்கும் குழப்பம் வரத்தான் செய்யும். இது ஏன் நாம கொஞ்சம் பெரிய லெவல்ல, ஒரு கல்ச்சுரல் லெவல்ல பார்த்தா ஹை கான்டெக்ஸ்ட் அப்புறம் லோ கான்டெக்ஸ்ட் கலாச்சாரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும். ஆமா, அமெரிக்கா மாதிரி நாடுகள் லோ கான்டெக்ஸ்ட், அங்க எல்லாமே டைரக்டா பேசுவாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. ஆனா ஜப்பான், இந்தியா மாதிரியான ஹை கான்டெக்ஸ்ட் நாடுகள்ல வார்த்தைகளை விட உடல் மொழி, மௌனம், சிறு குறிப்புகளுக்கு தான் அர்த்தம் அதிகம். அப்போ ஒரு ஹை கான்டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற பெண்ணோட குறிப்புகளை வெளிப்படையா பேசி பழக்கப்பட்ட ஒரு ஆண் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணா அங்க மிகப்பெரிய கம்யூனிகேஷன் கேப் உருவாகிடும். அவனும் வெளிப்படையான வார்த்தைகளுக்கு வெயிட் பண்ணுவான். அவளோ, நான் தான் என் மௌனத்தாலையும் பார்வையாலையும் சொல்லிட்டேனேன்னு நினைப்பா. இது பெரிய கலாச்சார மோதல்.
அது மட்டும் இல்ல, இந்த மாடர்ன் டேட்டிங்ல எல்லாரையும் குழப்புற இன்னொரு விஷயம் மிக்ஸ்டு சிக்னல்ஸ், கலவையான சிக்னல்கள். ஹாட் அண்ட் கோல்டா நடந்துக்கிறது, பிரெட் கிரம்பிங் பண்றது, இதெல்லாம் ஏன் நடக்குது? நிறைய பேர் இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இத ஹாட் டு கெட் ப்ளே பண்றாங்க, இதுவும் ஒரு காதல் சிக்னல் தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது, இத ஒருபோதும் ஈர்ப்பின் அடியாளம்னு நினைக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. இது உறுதியற்ற தன்மை, இன்கன்சிஸ்டன்சி மற்றும் பாதுகாப்பற்ற மனநிலையின் நேரடி சிக்னல். ஒரு முதிர்ச்சியான ஹெல்தியான ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களோட வார்த்தைகள்லயும் சரி செயல்கள்லயும் சரி ஒரு தெளிவு இருக்கும். அதனால இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்தா அது ஏதோ சீக்ரெட் கோடுன்னு நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். இப்போ இந்த ஆழமான அலசல்ல நாம பல முக்கியமான விஷயங்களை தொட்டிருக்கோம். ஆமா, பிழை மேலாண்மை கோட்பாடு மூலமா ஆண்கள் ஏன் ஓவர் பர்சீவ் பண்றாங்க, பெண்கள் ஏன் கமிட்மெண்ட் சந்தேகிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ராப்போ வர்சஸ் ரிப்போர்ட் மூலமா எமோஷன்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த போர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா மறைமுக குறிப்புகள் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஸ்கிரீனிங் மெக்கானிசம் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம என்ன பண்ணணும்? அடுத்த முறை உறவுகள்ல குழப்பம் வரும்போது அது வெறும் புரிதலின்மைன்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையா அட்யூன் பண்ணி உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நாம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீங்க தொடர்ந்து சிந்திக்க ஒரு புதிய கோணத்தை நான் இங்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன? இப்போ நாம பேசின வரைக்கும் நம்ம மூளை இப்படி மறைமுகமா துணைய தேடவும் எரர் மேனேஜ்மெண்ட் பண்ணவுமே பழகி இருக்கு. ஆனா எதிர்காலத்துல மூளையோட நேரடியாக இணையும் தொழில்நுட்பங்கள், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். ஓ, பிசிஏ டெக்னாலஜி. ஆமா, நாம நினைக்கிறது எந்த ஒளிவு மறைவும் இல்லாம 100% அப்படியே வெளிப்படையா இன்னொருத்தருக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? மைண்ட் ப்ளோயிங். அந்த மறைமுக சிக்னல்கள் அப்படிங்கிற பரிணாம கவசம் முற்றிலுமா உடைக்கப்படும். மனித உறவுகள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மாறி மேம்படுமா, இல்ல இந்த மிஸ்ட்ரி போயிடுச்சுன்னா சுவாரஸ்யமே காணாம போயிடுமா? நம்ம மூளை அந்த அதீத வெளிப்படைத்தன்மையை தாங்க முடியாம உறவுகள் சிதைந்து போகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இதை ஒரு ஓப்பன் கொஸ்டினா நாங்க உங்ககிட்டயே விடுறோம். இத பத்தி தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க.